ராகுல் டிக்கி. ஸோ இவரை நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலும் வச்சுருந்துருக்கிறாரு. நிறைய பேரை கலாய்ச்சி வீடியோ போட்டிருப்பாரு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மதியானம் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன், ராகுல் டிக்கி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏத்துக்க மனசே இல்லை, ஏதோ ஒரு போஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவரோட ஐடியில போய் பார்த்தா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபாலோ பண்ணிருக்க ஐடியில் இருக்கிற எல்லாருமே அவர் இறந்துட்டதா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதை இப்போ நான் அவர் இறந்தது உண்மையிலே ஏற்றுக்கிட்டே முடியல. அதை நான் நம்ம ஸ்டோரியில் நான் வச்சிருந்தேன், அவருக்கு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு. அதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க, உண்மையிலையா இது உண்மையான்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு நைட்டு 10:30 ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல பைக்ல போகும்போது இறந்துருந்திருக்காரு அவர், பைக் ஆக்சிடென்ட்ல. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே நம்ப முடியல. இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு, அப்பவுமே யாராலையுமே நம்ப முடியல. ஸோ எல்லாரையுமே சிரிக்க வச்சவர், அவரோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தயவு செஞ்சு பைக்கில் ஸ்லோவாக போங்க. ஸோ எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அட்வான்ஸாக கிளம்புங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ அவர் அந்த பைக்கோட நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு. நான் அந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவரோட ரீல்ஸ், ஃபேமஸ் ஆகிற ரீல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீடுக்கே வரும், அப்பப்போ பார்த்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியுது அந்த பைக்கோட நிறைய போட்டிருந்திருக்காரு. கட்சியில் இன்னைக்கு அந்த பைக்லேயே அவரோட உயிரும் நேற்றுக்கு போயிருந்திருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ.